பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். இந்த காலை நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். இந்த குறிப்பிட்ட வார்த்தையை எசேக்கியா ராஜா எழுதி வைக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா அவர் கர்த்தருடைய ஒரு நல்ல ஒரு ராஜாவா, தேவனுடைய பார்வைக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு ராஜா. இப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறாரு, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லுகிறார். இந்த எசேக்கியா ராஜா இதை கேள்விப்பட்ட உடனே அவர் மிகுந்த துக்கம் அடைந்து விடுகிறார். தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியலை. ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை தேசத்தில் செய்திருக்கிறோம். இப்போ நம்ம வியாதிவாய் பட்டுவிட்டோம். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ சாக போகிற, மரித்து போக போகிற, பிழைக்க மாட்ட அப்படி சொல்கிறாரு. எனவே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? வேறு வழி இல்லாமல் சுவர் பக்கமாய் திரும்பி என்ன அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி அழுது ஜெபிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி, நாம் மரிக்கப் போகிறோம், இனி பிழைக்க மாட்டோம், ஆனால் தேவனிடத்தில் போய் நம்ம ஜெபிப்போம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி தேவ சமுதிரம் அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தேன், மன உத்தவமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நல்லமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த எசேக்கியாவை பார்த்து சொல்கிறார், எசேக்கியா, நீ சாக மாட்ட, நீ பிழைப்பாய், உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த எசேக்கியாவை போல சில நேரங்களில் வியாதிவாய்ப்பட்டு மரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நிச்சயம் அந்த வாக்குகள் நிறைவேறும். அதை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது எப்பேற்பட்ட